செல்லூர் பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்ரமணியன் என்பவர் வெட்டி கொலை. மதுரை வடக்கு தொகுதி நாதக்க துணை செயலாளராக இருந்த பாலசுப்ரமணியனை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி கொலை செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மாயாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலம் மூழ்கியதால் கார்கள், இருசக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிப்பு. நீலகிரி, கோவை, சென்னை, திருவள்ளூர் உட்பட 28 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. காஷ்மீரில் மீண்டும் அதிகரிக்கும் பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ராணுவ வீரர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. டெல்லி, உத்தரப்பிரதேசம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழை. மராட்டியத்தின் நாசிக் அருகே சுற்றுலா தலத்தில் சிக்கிய 200 பேர் 6 மணி நேரத்திற்கு பின்பு மீட்பு. கோபா அமெரிக்கா கால்பந்து கோப்பையை வென்றதற்காக அர்ஜென்டினாவில் கொண்டாட்டத்தில் வெடித்த வன்முறை. ரசிகர்களை தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் விரட்டியதால் பரபரப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தொடரும் தடை. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 372 சென்டிமீட்டர் மழை பதிவு. பாதுகாப்பு கருதி அவலாஞ்சி சுழல் சுற்றுலா மையத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 2 நாட்களுக்கு தடை விதிப்பு. சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 77 பேர் கைது. தொடர்ந்து இதுபோன்ற சோதனைகள் மேற்கொண்டு சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என காவல் ஆணையர் அருண் எச்சரிக்கை. தமிழகத்தில் மின்சார கட்டணங்களை உயர்த்தியது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம். வீடுகளுக்கான மின்கட்டணம் யூனிட்டுக்கு 20 காசு முதல் 55 காசுகள் வரை உயர்வு. வீடுகளுக்கான 100 யூனிட் மின்சாரம் தொடரும் என மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு. 1 கோடி நுகர்வோர்களுக்கு மின்கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என விளக்கம். வணிக பயன்பாட்டுக்கான மின்கட்டணம் கிலோவாட்டுக்கு 40 காசுகள் அதிகரிப்பு. தொழில் மேலும் நலிவடையும் என சிறு குறு நிறுவனங்களின் சங்கத் தலைவர் ரகுநாதன் வேதனை. தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வுக்கு அதிமுக, பாமக, தமாக கடும் கண்டனம். மக்களை பெரும் சுமைக்கு ஆளாக்கும் கட்டண உயர்வை திரும்பப் பெற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அதிகரிக்கும் நிதி இழப்பை ஈடுகட்டவே மின்கட்டண உயர்வு. மத்திய அரசின் நிதியை பெறுவதற்கு ஆண்டுதோறும் திருத்தம் செய்வது முன் நிபந்தனை எனவும் தமிழக அரசு விளக்கம். காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இன்று சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளின் நீர்மட்டம் உயர்வு. காவிரியில் நீர்வரத்து 25,500 கன அடியாக அதிகரிப்பு. பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். விசாரணையின் போது அமலாக்கத்துறை துன்புறுத்தியதாக புகார். சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெற தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும். அதிமுக நிர்வாகிகளுடனான கலந்துரையாடலில் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டது முன்கூட்டியே திட்டமிட்டது போல் தெரிகிறது. நியாயமான முறையில் சிபிஐ விசாரணை நடத்தப்படவில்லை என உயர்நீதிமன்றம் அதிருப்தி. சண்டாளர் என்ற சாதி பெயரை பயன்படுத்தினால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாநில ஆணையம் அறிவுறுத்தல். கடலூர் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கொலை செய்து தீ வைத்த கொடூரம். 4 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடும் காவல்துறை. நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் மழையால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு. பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 19,000 கன அடியாக அதிகரிப்பு.
சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல்களை இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை. கனமழையால் கர்நாடக மாநிலத்தில் வேகமாக நிரம்பும் நீர்நிலைகள். மழை தொடர்வதால் கேரள மாநிலத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. பாரிஸ் நகரின் டிஸ்னி பூங்காவில் நடைபெற்ற வண்ணமயமான ட்ரோன் காட்சி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. அமெரிக்க அதிபருக்கான தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. துணை அதிபர் பதவிக்கு ஜேம்ஸ் டேவிட் பென்சி போட்டியிடுகிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.